கூடுவாஞ்சேரி லொகேஷன் நிறைய பேர் என்கிட்ட இண்டிவிஜுவல்ஸ் கேட்டிருக்கீங்க. ஸோ உங்களுக்காக மட்டும்தான் இந்த ப்ராப்பர்ட்டியை போஸ்ட் பண்ணி நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 2 வீடாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. எலிவேஷன் பிளான் பாருங்களேன். ஸோ எலிவேஷன்லாம் ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. ஸோ 2 வீடாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. 2 வீட்டில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு வீடு முடிஞ்சிச்சு. இந்த எல்லோ கலர் வீடு மட்டும் தான் நம்மளுக்கு இப்போ அவைலபிளாக இருக்குது. சரிங்களா? கார் பார்க்கிங்கை பாருங்கள், நல்ல ஒரு பெரிய கார் பார்க்கிங். ஒரு எக்ஸிவி காரே நீங்கள் தாராளமாக உள்ளே ஸ்டாப் பண்ணலாம். அவ்வளோ பெரிய கார் பார்க்கிங் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. மைலில் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லாவே இருக்குது. அந்த ஹேண்டில் பிடிக்கும் போது நம்மளுக்கு அந்த கோல்டன் ஃபினிஷிங்கில் இருக்க பார்க்கறதுக்கு அப்படியே உள்ள வாங்க. இங்கே டிவி யூனிட் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் இன்னும் அந்த ஃபுட் ஒர்க்லாம் பண்ணிங்கன்னா பார்க்கறது ரொம்ப சூப்பராகவே இருக்கும். அப்படியே இங்கே வாங்கினேன், இங்கேருந்து காட்டுங்க. இங்கே வந்து நீங்கள் சோஃபா போடுற மாதிரி இருக்குங்க. ஸோ டிவி அங்கே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு சோஃபா நம்ம இங்கே போடுற மாதிரி இருக்கும். இங்கே பாருங்கள், நல்ல ஒரு பெரிய ஹாலாகவே இருக்குது, சூப்பராகவே இருக்குது. மேலேயும் பாருங்களேன், ஒரு மாதிரி உங்களுக்கு மேலேயும் உங்களுக்கு அந்த எல்லோ கலர் வார்ம் லைட் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வார்ம் லைட் கொடுத்துருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா இந்த பெயிண்டிங் ஒர்க்கும் அந்த லைட்டுக்கும் பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. உங்களுக்கு சிட் அவுட் பண்ணுறதுக்கு ஒரு மேடை மாதிரி நம்மளுக்கு போட்டு கொடுத்துருக்காங்க. அந்த வராண்டா மாதிரி இருக்குது, பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாவே இருக்குது. நீங்கள் இன்னும் ஈவினிங் டைம் இல்லை மழைலாம் பெய்யுது பார்த்தீங்கன்னா அப்போ வந்து இந்த விண்டோ ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ இங்கேருந்து அந்த வியூ பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. ரொம்ப சூப்பராக பிளான் பண்ணி இந்த இண்டிவிஜுவல்ஸ் நம்மளுக்கு கன்சிடர் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்களரி. இன்றைக்கி நம்ம எந்த லொக்கேஷன் இருக்கோம், எந்த ப்ராப்பர்ட்டியை பற்றி இன்றைக்கி நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சஸ்கோல் சொந்தங்கள் ரொம்ப நாளாக என்கிட்ட கேட்டுட்ட விஷயம் தான் இன்றைக்கி நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ண போகிறோங்க. ஸோ இன்றைக்கி நம்ம எந்த லொக்கேஷன் இருக்கோம், எந்த ப்ராப்பர்ட்டியை பற்றி இன்றைக்கி நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூடுவாஞ்சேரி கன்னிவாக்கம் லொக்கேஷன் தாங்க. நம்ம கூடுவாஞ்சேரி கன்னிவாக்கம் லொக்கேஷனில் ஒரு 3 BHK டியூப்ளெக்ஸ் இண்டிபெண்டன்ட் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியை பற்றி தான் இன்றைக்கி நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ண போகிறோங்க. ஸோ இப்போ நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சஸ்கோல் சொந்தங்களில் ஒருத்தராயிடுங்க. வாங்க நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிட்டிங்களா? நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். ஏன்னா 1 மணி உச்சுவே இல்லை வீடியோ எடுத்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணி காட்டிட்டு இருக்கேன். நம்ம சஸ்கோல் சொந்தங்கள் ரெகுலராகவே என்கிட்ட ப்ராப்பர்ட்டிஸ் கேட்டிருக்கீங்க. அதுவும் கூடுவாஞ்சேரி லொகேஷன் நிறைய பேர் என்கிட்ட இண்டிவிஜுவல்ஸ் கேட்டிருக்கீங்க. ஸோ உங்களுக்காக மட்டும்தான் இந்த ப்ராப்பர்ட்டியை போஸ்ட் பண்ணி நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியோட லொகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம கூடுவாஞ்சேரி கன்னிவாக்கம் லொகேஷன் தான் லொக்கேட்டாக இருக்குது. சரிங்களா? இந்த கன்னிவாக்கம் தெரியாதவங்களுக்கு எக்ஸாக்டாக கூடுவாஞ்சேரியில் எங்கே லொக்கேட்டாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம GST ரோட்லேருந்து நம்ம கூடுவாஞ்சேரி உள்ளே என்ட்ராகும் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் எல்லாமே இருக்கும். எக்ஸாக்டாக அங்கேருந்து நீங்கள் லெஃப்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக GST ரோட்ல இருந்து ஒரு 6.5 கிலோமீட்டர் 7 கிலோமீட்டருக்குள்ள தான் நம்மளுக்கு கன்னிவாக்கம் இருக்குது. எக்ஸாக்டாக கன்னிவாக்கம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 800 to 700 மீட்டர் தான் இந்த ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு சேல்ஸ்க்கு வந்துருக்குங்க. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 2 வீடாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. எலிவேஷன் பிளான் பாருங்களேன். ஸோ எலிவேஷன்லாம் ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. ஸோ 2 வீடாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. 2 வீட்டில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு வீடு முடிஞ்சிச்சு. இந்த எல்லோ கலர் வீடு மட்டும் தான் நம்மளுக்கு இப்போ அவைலபிளாக இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த இண்டிவிஜுவல்ஸ் பக்கத்துலேயே பார்த்தா நம்மளுக்கு அப்பார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட்டும் பண்ணியிருக்காங்க. அந்த அப்பார்ட்மெண்ட்டை எல்லா யூனிட்டுமே நம்மளுக்கு முடிஞ்சிருச்சுங்க. நம்ம சஸ்கோல் சொந்தங்கள் யாருன்னா கூடுவாஞ்சேரி லொகேஷனில் ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஒரு 3 BHK டியூப்ளெக்ஸ் இண்டிபெண்டன்ட் ஹவுஸ் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த சைட்டை வந்து விசிட் பண்ணுங்க. கண்டிப்பாக இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு பிடிக்குங்க. இப்போ சைட்ல இருந்து நியர்பை எஜுகேஷன் இன்ஸ்டியூட் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு SRM பப்ளிக் ஸ்கூல் இருக்குது, சென்ட் ஜோசப் ஸ்கூல் இருக்குது, வேலம்மாள் வித்யாலயா ஸ்கூல் இருக்குது. சரிங்களா? நம்ம சைட்டோட ஸ்பெக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா டோட்டலாக நம்மளுக்கு 2 வீடாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. 2 வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வீடு மட்டும் தான் நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது. நம்ம சைட் பக்கத்தில் உங்களுக்கு அப்பார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட்லாம் இருக்குது. ஆல்ரெடி அது எல்லாமே சூலூட் ஆயிடுச்சு. சரிங்களா? சரிங்க. இந்த இண்டிவிஜுவல் ஹவுஸோட ஸ்பெக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 1000 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்தா மாதிரி 1650 இந்த ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ரெடி டு மூவ் ஸ்டேஜில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு சேல்ஸ்க்கு வந்துருக்குங்க. அதுமாதிரி DTCP அப்ரூவ் ப்ராப்பர்ட்டி தான். சரிங்களா? அப்படியே நம்ம ப்ராப்பர்ட்டிக்குள்ளே போயிடலாம். அப்படியே இன்னொரு எலிவேஷன் பிளான் பார்த்துருங்களேன். ஸோ எலிவேஷன்லாம் ரொம்ப சூப்பராகவே இருக்குது. ஸோ பக்கத்துலேயே உங்களுக்கு நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாவில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு சேல்ஸ்க்கு வந்துருக்குங்க. ஸோ என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், நீங்கள் எதனா ஒரு கார்டனிங் செட்டப் பண்ணுற மாதிரி இருந்தால் ஸோ இந்த ஸ்பேஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப சூப்பராக அந்த கார்டனிங் செட்டப்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ ரேம்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 3 feet வரைக்கும் நம்மளுக்கு ரேம்ப் கொடுத்துருக்காங்க. அதுமாதிரி வால் ஷேரிங் ப்ராப்பர்ட்டி கிடையாதுங்க. முக்கியமான விஷயம் வால் ஷேரிங் ப்ராப்பர்ட்டி கிடையாது. ஃபுல்லாகவே நம்மளுக்கு ரெட் பிரிக்கில் தான் இந்த ப்ராப்பர்ட்டியை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஃப்ரண்ட்லேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கேட் கொடுத்துருக்காங்க. கார் பார்க்கிங்கை பாருங்கள், நல்ல ஒரு பெரிய கார் பார்க்கிங். ஒரு எக்ஸிவி காரே நீங்கள் தாராளமாக உள்ளே ஸ்டாப் பண்ணலாம். அவ்வளோ பெரிய கார் பார்க்கிங் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 3லேருந்து ஒரு 4 பைக் ஸ்டாப் பண்ணிக்கலாங்க. அவ்வளோ பெரிய கார் பார்க்கிங்காக கொடுத்துருக்காங்க. நீங்கள் உங்களோட வண்டிலாம் வாஷ் பண்ணுறதுக்கு அதுக்கான டேப் பாயிண்ட்டு ஸோ அந்த பாயிண்ட்ஸும் நம்மளுக்கு இருக்குது. சம்பு கொடுத்துருக்காங்க. சம்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 6000 லிட்டர் நம்மளுக்கு சம்பு வரும். செப்டி டேங்க் கெப்பாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 10,000 லிட்டரில் நம்மளுக்கு செப்டி டேங்க் கெப்பாசிட்டி வந்துடும். சரிங்களா? இந்த கார் பார்க்கிங்கோட சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 20/10 20க்கு 10 நல்ல ஒரு பெரிய கார் பார்க்கிங்காக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்பேஸ் பார்க்குறீங்களா, இது வந்து ஒரு 9 feet வருங்க. ஸோ ஒரு 9 feetக்கு நீங்கள் பைக் ஸ்டாப் பண்ணுற மாதிரி அதுக்கான ஸ்பேஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் இன்னும் இந்த கேரளா ஓட்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் இங்கே போட்டுட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு நல்லா இருக்கும். வீடு பார்க்கறதுக்கே நல்ல ஒரு லுக்கு தரும். ஆல்ரெடி வீடு லுக்காக தான் இருக்குது. இன்னும் அந்த கேரளா ஓட்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் சூப்பராகவே இருக்கும். சரிங்க. அப்படியே நம்ம ப்ராப்பர்ட்டிக்குள்ளே போயிடலாம். ஸோ EB எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சைட் கொடுத்துருக்காங்க. எல்லாமே நம்மளுக்கு 3 phase EB தான். சரிங்களா?
ஸோ போர்வெல்ல பொறுத்த வரைக்கும் பார்த்தா 250 ஃபீட் வரையும் நம்மளுக்கு போர்வெல் போட்டு கொடுத்துருக்காங்க. அது மாதிரி இந்த லொகேஷனில் கிரவுண்ட் வாட்டர்லாம் ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. நீங்கள் வந்து வாட்டர் கூட டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த சைட் பாருங்க, ஒரு 3 அடிக்கு நம்மளுக்கு செட் பேக் இருக்குங்க. ஒரு 3 அடிக்கு சைடில் நம்மளுக்கு செட் பேக் கொடுத்துருக்காங்க. நம்ம ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா லேண்ட் உங்களுக்கு ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்த மாதிரி தான் இருக்கு. மெயின் வாசப்படியும் நம்மளுக்கு ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்த மாதிரி தான் இருக்கு. சரிங்களா? ஃப்ரண்ட்லேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு சேஃப்டி கேட் வந்துருங்க. ஒரு சேஃப்டி கேட்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கிரானைட் ஃபினிஷிங் போட்டு கொடுத்துருக்காங்க. ஸ்டெப்ஸ் மொத்தம் ஒரு 2 ஸ்டெப்ஸ் வந்துடும். மெயின் டோர் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தீக்குட் ஃபினிஷிங் போட்டு கொடுத்துருக்காங்க. அந்த டோர்லாம் பாருங்களேன், அந்த டோர் டிசைன் அந்த கலர்லாம் பாருங்க. ஸோ பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. இந்த ஹேண்டல்லாம் பாருங்க, ஒரு மாதிரி அந்த மயிலில் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லாவே இருக்குது அந்த ஹேண்டில் பிடிக்கும் போது நம்மளுக்கு அந்த கோல்டன் ஃபினிஷிங்கில் இருக்குது பார்க்கறதுக்கு. அப்படியே உள்ள வாங்க. உள்ளே வந்தவொடனே பார்த்தீங்கன்னா 13/16ங்க, 13க்கு 16ல் நல்ல ஒரு பெரிய ஹாலுங்க. இங்கே பாருங்க, இங்கேயும் நம்மளுக்கு விண்டோஸ்லாம் இருக்குது. எல்லாமே நம்மளுக்கு ஹுட் அண்ட் விண்டோ தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இந்த சைடும் ஹுட் அண்ட் விண்டோ தான். ஸோ இங்கேயும் ஒரு விண்டோ இருக்குது நம்மளுக்கு. இங்கேயும் நம்மளுக்கு ஹுட் அண்ட் விண்டோ தான் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பெரிய ஹால். இங்கேருந்து அந்த ஹாலை காட்டுங்களேன், எவ்வளோ பெரிய ஹாலாக இருக்குது பாருங்க. நல்ல ஒரு பெரிய ஹாலாகவே இருக்குது. 16/13ங்க, 16க்கு 13ல் நல்ல ஒரு பெரிய ஹாலாகவே கொடுத்துருக்காங்க. ஸ்டெப்ஸ் எல்லாமே நம்மளுக்கு இந்த சைடு வந்துடும். சரிங்களா? ஸோ வீடு பார்க்கறதுக்கு உங்களுக்கு எப்படிங்க இருக்கு? நீங்கள் கண்டிப்பாக கூடாஞ்சேரி லொகேஷனில் ஒரு 3 BHK இண்டிவிஜுவல் ஹவுஸ் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த சைட் வந்து விசிட் பண்ணுங்க. கண்டிப்பாக இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு பிடிக்குங்க. ஸோ இந்த சைடும் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு விண்டோ நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க வென்டிலேஷனுக்காக. டிவி யூனிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே டிவி யூனிட் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் இன்னும் அந்த ஹுட் ஒர்க்லாம் பண்ணிங்கன்னா பார்க்கறது ரொம்ப சூப்பராகவே இருக்கும். அப்படி இங்கே வாங்கினேன், இங்கேருந்து காட்டுங்க. இங்கே வந்து நீங்கள் சோஃபா போடுற மாதிரி இருக்குங்க. ஸோ டிவி அங்கே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு சோஃபா நம்ம இங்கே போடுற மாதிரி இருக்கும். சோஃபாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எவ்வளோ பெரிய சோஃபா வேணாலும் போட்டுக்கலாம். அவ்வளோ பெரிய ஹாலாக தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? மேலே பாருங்க, ஒரு மாதிரி வார்ம் எல்லோ கலரில் உங்களுக்கு அந்த ஸ்பாட் லைட்லாம் கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. ஸோ அப்படியே வந்தீங்கன்னா கிச்சனுங்க. கிச்சனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 8/10, 8க்கு 10ல் நல்ல ஒரு பெரிய கிச்சனாகவே இருக்குது. நம்ம சஸ்கோல் சொந்தங்களுக்கு அக்காக்களுக்கு எப்பவுமே கிச்சன் தான் பிடிக்கும். அவங்களுக்கு ஏற்ற மாதிரியே 8/10ல் நல்ல ஒரு பெரிய கிச்சனை பாருங்களேன். ஒரு மாதிரி உங்களுக்கு எல் ஷேப்பில் இருக்குது பாருங்க, நல்லாவே இருக்குது. ஸோ சமைக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்த மாதிரி சமைக்கிற மாதிரி இருக்கும். இங்கே வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் பார்த்தா ஒரு வாஷ் பேஷன் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. டைல்ஸ் ஃபினிஷிங்கை பொறுத்த வரைக்கும் அப் டு பாருங்க நம்மளுக்கு ஒரு 6 ஃபீட் வரைக்குமே அந்த டைல்ஸ் எல்லாமே பண்ணியிருக்காங்க. ஸோ வென்டிலேஷனுக்காக பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 3 விண்டோ வந்துருங்க. ஸோ இந்த விண்டோக்கு அந்த சைடில் பார்த்தா அந்த பைக் ஸ்டாப் பண்ணுற மாதிரி ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பேஸ் வந்துடும். உங்களுக்கு வென்டிலேஷனுக்கும் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். கிச்சன் மேலே எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரானைட் ஃபினிஷிங் ஒரு மாதிரி அந்த ரெட் கலரில் போட்டிருக்காங்க, நல்லாவே இருக்குது. ஸோ இங்கே பாருங்க, நம்மளுக்கு லேஃப்ட் கபோர்ட்ஸ் எல்லாமே வந்துடும். இன்னும் நீங்கள் மாடர்னர் கிச்சன்லாம் பண்ணீங்கன்னா பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. ஸோ ஃப்ரிட்ஜை பொறுத்த வரைக்கும் இங்கே பாருங்க, ஃப்ரிட்ஜ் பாயிண்ட் இருக்கு. நீங்கள் கிச்சனுக்குள்ளேயே எவ்வளோ பெரிய ஃப்ரிட்ஜ் வேணாலும் வச்சுக்கலாம். அவ்வளோ பெரிய ஸ்பேஸாகவே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்படியே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பெட்ரூம் பார்த்துடலாம். இங்கேருந்து இந்த வியூ காட்டுங்களேன். ஹாலை பாருங்க, எவ்வளோ பெரிய ஹாலாக இருக்குது பாருங்க. நல்ல ஒரு பெரிய ஹாலாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே வந்தீங்கன்னா இங்கேயும் நீங்கள் ஃப்ரிட்ஜ் வச்சுக்கலாங்க. ஸோ இங்கேயும் உங்களுக்கு அந்த ஃப்ளெக் பாயிண்ட் எல்லாமே இருக்குது. ஸோ இங்கே வச்சிங்கனாலும் உங்களுக்கு கொஞ்சம் உள்ளே இருக்கும். சரிங்களா? அப்படியே வந்தீங்கன்னா இது வந்து ஒரு சின்னதாக சர்வீஸ் ஏரியா மாதிரி இருக்குது. ஸோ இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், வாஷிங் மிஷினுக்கான ப்ரொவிஷன் எல்லாமே இருக்குது. டேப் பாயிண்ட்டு, தண்ணி போகிறதுக்கு அவுட்லெட் பாயிண்ட், சுவிட்ச் பாயிண்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பேர்வேர் பிராண்டில் ஒரு வாஷ் பேஷன் வந்துருங்க. மேலே அந்த ப்ளூ கலர் டைல் ஃபினிஷிங்லாம் பண்ணியிருக்காங்க, நல்லாவே இருக்குது. இங்கே ஒரு காமன் ரெஸ்ட் ரூம் வந்துருங்க. காமன் ரெஸ்ட் ரூமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப் டு நம்மளுக்கு 6 ஃபீட் வரைக்கும் டைல் ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு பேரியர் பிராண்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிளாஸ் செட் வந்துடும். சரிங்களா? வெஸ்டர்ன் கிளாஸ் செட் வந்துடும். உங்களுக்கு ஷவர் பாயிண்ட், டேப் பாயிண்ட், வாட்டர் ஹீட்டர் பாயிண்ட், ஆஸ் யூஸ்வல் என்னென்ன வருமோ எல்லா பாயிண்ட்ஸும் நம்மளுக்கு ரெஸ்ட் ரூமில் வந்துடும். இது நம்மளுக்கு கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்க ஃபர்ஸ்ட் பெட்ரூம்ங்க. இந்த டோர்ஸ்லாம் பாருங்களேன், அந்த டிசைன்லாம் பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. வாங்க அப்படியே உள்ள போயிடலாம். உள்ள வந்தோடனே பார்த்தீங்கன்னா 10/10, 10க்கு 10ல் ஒரு காம்பேக்டான பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. ஒரு குயின் சைஸ் கட்டிலே நீங்கள் உள்ள போடலாம். சரிங்களா? இங்கே பாருங்க, நம்மளுக்கு லேஃப்ட் கபோர்ட்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா வென்டிலேஷனுக்காக இங்கே ஒரு விண்டோ இருக்கு. உங்களுக்கு ஏசி ட்ரிப்பர் அதான் ஏசி பாயிண்ட் இருக்கு, அதுக்கான ட்ரிப்பர் பாயிண்ட் எல்லாமே இந்த சைடு இருக்கு. ஏசிக்கு நம்ம ஹோலும் போட்டு கொடுத்துருக்காங்க. நீ ஹோல் பண்ண கூட அவசியம் கிடையாதுங்க. ஸோ அப்படியே வந்தீங்கன்னா இங்கேருந்து இந்த ஆங்கிள் ஹாலை காட்டுங்க, எவ்வளோ பெரிய ஹாலாக இருக்கு பாருங்க. நல்ல ஒரு பெரிய ஹாலாகவே இருக்கு. இப்போ நம்ம அப்படியே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போயிடலாம். வாங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிற ஸ்டெப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கலரை பாருங்களேன், ஒரு மாதிரி டார்க் க்ரீன் கலரில் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப ஹைலைட்டாகவே இருக்குங்க. ஃபுல்லாக நம்மளுக்கு அந்த கிராண்ட் ஃபினிஷிங் தான் போட்டு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? கைப்பிடிலாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எஸ்எஸ்ல வந்துருவாங்க. ஸ்டெப்ஸ் ஏறும் போதே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வார்ம் லைட் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சின்ன சின்ன விஷயம்லாம் அவங்க பண்ணியிருக்காங்க, பார்க்கறதுக்கே ரொம்ப ஹைலைட்டாகவே இருக்குங்க. அப்படி நம்ம மேலே போயிடுவாங்க. மேலே வந்தோடனே பார்த்தீங்கன்னா 12/16ங்க, 12க்கு 16ல் இங்கே பாருங்க, நல்ல ஒரு பெரிய ஹாலாகவே இருக்கு, சூப்பராகவே இருக்கு. மேலேயும் பாருங்களேன், ஒரு மாதிரி உங்களுக்கு மேலே உங்களுக்கு அந்த எல்லோ கலர் வார்ம் லைட் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வார்ம் லைட் கொடுத்துருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா இந்த பெயிண்டிங் ஒர்க்கும் அந்த லைட்டுக்கும் பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க.
ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா நீங்கள் டிவி யூனிட் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படியே ஆப்போசிட்டில் கூட நீங்கள் சோஃபா யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. இல்லை எனக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேயே ஒரு வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன் வேணும் அப்படின்னா இங்கே பாருங்கள், இங்கேயும் நம்மளுக்கு ஒரு வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன் இருக்குது, தண்ணி போகிறதுக்கு அவுட்லெட் பாயிண்ட் எல்லாமே இருக்குது. சப்போஸ் இங்கே வேணாம் அப்படின்னா நம்மளுக்கு கீழே ஒரு ப்ரொவிஷன் இருக்குது சரிங்களா. ஃபர்ஸ்ட் நம்ம ரோட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி இருக்கா, இந்த பெட்ரூம் பார்த்துடலாம் வாங்க. இது நம்மளுக்கு செகண்ட் பெட்ரூம். இந்த ஸ்டெப்ஸ் ஏறி வந்தோடனே பார்த்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டாக நம்மளுக்கு செகண்ட் பெட்ரூம் இருக்குது சரிங்களா. இந்த பெட்ரூமோட சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 16/11, 16க்கு 11 நல்ல ஒரு பெரிய பெட்ரூமாகவே கொடுத்துருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் இங்கே பாருங்கள், உங்களுக்கு சிட் அவுட் பண்ணுறதுக்கு ஒரு மேடை மாதிரி நம்மளுக்கு போட்டு கொடுத்துருக்காங்க. அந்த வராண்டா மாதிரி இருக்குது, பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாவே இருக்குது. நீங்கள் இன்னும் ஈவினிங் டைம் இல்லை மழைலாம் பெய்யுது பார்த்தீங்கன்னா அப்போ வந்து இந்த விண்டோ ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ இங்கேருந்து அந்த வியூ பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. ரொம்ப சூப்பராக பிளான் பண்ணி இந்த இண்டிவிஜுவல் நம்மளுக்கு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க சரிங்களா. நல்ல ஒரு பெரிய பெட்ரூமாக இருக்குது. 16/11, 16க்கு 11 இந்த பெட்ரூமோட சைஸ். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு அட்டாச் ரெஸ்ட் ரூம்ங்க. இந்த ரெஸ்ட் ரூமோட அந்த டைல்லாம் பாருங்களேன், ரொம்ப சூப்பராகவே இருக்குது பாருங்கள். வெஸ்டர்ன் கிளாஸ் செட் போட்டு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இங்கே பாருங்களேன் ஹேண்ட் ஷவரும் இருக்குங்க இந்த வீட்டில். மேலேயும் ஒரு ஷவர் இருக்குது, நம்மளுக்கு ஹேண்ட் ஷவரும் கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஹேண்ட் ஷவரை பொறுத்த வரைக்கும் எந்த வீட்லையும் கொடுக்க மாட்டாங்க. இந்த வீட்டில் நம்மளுக்கு ஹேண்ட் ஷவரும் கொடுத்துருக்காங்க. எல்லாமே நம்மளுக்கு பேரவேர் பிராண்ட் தான் சரிங்களா. வெஸ்டர்ன் கிளாஸ் செட் இருக்குது, ஷவர் பாயிண்ட், டேப் பாயிண்ட் எல்லாமே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. லாஃப்ட் கபோர்ட்ஸும் நம்மளுக்கு இருக்குங்க. ஸோ அப்படியே வந்தீங்கன்னா ரோட் ஃபேஸிங் பார்த்தோம்னா நமக்கு ஒரு பால்கனிங்க 16/4, 16க்கு 4 நல்ல ஒரு பெரிய பால்கனிங்க. சின்ன பால்கனிலாம் இல்லை, நல்ல ஒரு பெரிய பால்கனி. இந்த லாஸ்ட்லேருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் இருக்குது. ஸோ கைப்பிடிலாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எஸ்எஸ்ல இருக்குது. ஃபுல்லாக நம்மளுக்கு கிளாஸ் ஃபினிஷிங் தான் கொடுத்துருக்காங்க சரிங்களா. பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்குது. ஸோ மேலேயும் நம்மளுக்கு அந்த வார்ம் லைட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. வாங்க அடுத்து நம்ம தேர்ட் பெட்ரூம் பார்த்துடலாங்க. சரி, உங்களுக்காக தேடி கண்டுபிடிச்சி நம்ம சேனலில் ரெகுலராகவே நான் லோ பட்ஜெட்லையும் சரி ஹை பட்ஜெட்லையும் நீங்கள் கேட்குற பட்ஜெட்டில் மட்டும் தான் நான் ப்ராப்பர்ட்டிஸ் போஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். ஸோ புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா. அப்படியே வாங்க, இந்த பெட்ரூம்க்கு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தா நம்மளுக்கு தேர்ட் பெட்ரூம் இருக்கும். நல்ல ஒரு பெரிய ஹாலுங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில். இது நம்மளுக்கு லாஸ்ட் பெட்ரூம், தேர்ட் பெட்ரூம் வருங்க. எல்லா பெட்ரூமுக்கும் இதே மாதிரி டிசைனாக தான் டோர்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராகவே இருக்கு. ஸோ உள்ள வந்தவொடனே பார்த்தீங்கன்னா 16/10, 16க்கு 10 நல்ல ஒரு பெரிய பெட்ரூம்ங்க. இந்த பெட்ரூம்லேயே வென்டிலேஷனுக்காக பார்த்தா இங்கே ஒரு விண்டோ இருக்கு, இந்த சைடு ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க. லாஃப்ட் கபோர்ட்ஸ் எல்லாமே வந்துடும், ஒரு ஏசி பாயிண்ட்டும் வந்துடும். ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டார்க் ப்ளூ கலரில் நம்மளுக்கு பெயிண்டிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஏன்னா எனக்கு பிடிச்ச கலரே ப்ளூ தான், அது இந்த ப்ளூ தான். ஸோ எனக்கு பிடிச்ச மாதிரியே இந்த பெயிண்டிங் ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க, நல்லாவே இருக்குங்க. இங்கே பாருங்க, இது ஒரு ரெஸ்ட் ரூம்ங்க. இந்த பெட்ரூம்ல இருக்கிற ரெஸ்ட் ரூம். இங்கே பார்த்தா நம்மளுக்கு இந்தியன் கிளாஸ் செட் இருக்கு. ஆல்ரெடி பார்த்தா ஒரு காமன் ரெஸ்ட் ரூம்ல வந்து வெஸ்டர்ன் கிளாஸ் செட் இருக்கு, ஒரு அட்டாச் பாத்ரூம்ல வெஸ்டர்ன் கிளாஸ் செட் இருக்கு. இந்த தேர்ட் பெட்ரூம்ல பார்த்தா இந்தியன் கிளாஸ் செட் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு ஷவர் பாயிண்ட், டேப் பாயிண்ட் ஆஸ் யூசுவல் என்னென்ன ஃபிட்டிங்ஸ் வருமோ எல்லாமே இருக்கு. அடுத்தது நம்ம டெரஸ் மட்டும் தான் பார்க்கணும். டெரஸ் பார்த்துடலாம் வாங்க. இந்த ஹால்ல இருந்து நம்மளுக்கு அப்படியே டெரஸ் மேலே போகுதுங்க. இங்கேயும் நம்மளுக்கு ஒரு வார்ம் லைட் கொடுத்துருக்காங்க பாருங்க. மேலே வந்தோடனே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய டெரஸுங்க. சப்போஸ் ஃபியூச்சரில் வந்து நீங்கள் மேலே ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், இங்கே ஒரு பீம் பாயிண்ட் இருக்குது, இங்கே ஒரு பீம் பாயிண்ட் இருக்குது. ஃபியூச்சரில் நீங்கள் மேலே கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்தாலும் நீங்கள் மேலேயும் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், நீங்கள் டெரஸில் வந்து எதனா துணிலாம் துவைக்கணும் அப்படின்னா அதுக்கான ப்ரொவிஷனும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு டேப் பாயிண்ட்டும் இருக்குது. ஸோ மேலே பார்த்தா நம்மளுக்கு சின்டெக்ஸ் டேங்க் வந்துருங்க. 1500 லிட்டர் நம்மளுக்கு டேங்க் கெப்பாசிட்டி வந்துடும். சரிங்க, இப்போ நம்ம இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் பார்த்துடலாமா? இன்னொரு வாட்டி சொல்லிடுறேன், இந்த ப்ராப்பர்ட்டியோட பில்டப் ஏரியா 1650 ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்தா மாதிரி இருக்குது. லேண்ட் ஏரியா நம்மளுக்கு 1000 ஸ்கொயர் ஃபீட் சரிங்களா. இந்த ப்ராப்பர்ட்டிக்கு பில்டரோட ஆஸ்கிங் ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 76 lakhs 76 லட்ச ரூபா நம்மளுக்கு ப்ரைஸ் கோட் பண்ணியிருக்காங்க. அதுலேருந்து நம்மளுக்கு ப்ரைஸும் நெகோசியேஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ இது மாதிரியான ப்ராப்பர்ட்டிஸ்லாம் நீங்கள் ரெகுலராக பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் HP ஹவுசிங்.